எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் நம்ம வாசி செக்டர் 9 மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம். காட்டன் ட்ரெஸ் எது எடுத்தாலும் 200 ரூபாய், எது எடுத்தாலும் 200 ரூபாமா. வாங்க நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம். எது எடுத்தாலும் 200 ரூபாய். सिर्फ टॉप है क्या लेगिंग्स के साथ भी है? हाँ अरे भाई ये सिर्फ ये वो टॉप के साथ है कि लेगिंग्स? कुर्ती है, खाली कुर्ती है. வெறும் குர்த்தியா 200 ரூபாய். செருப்புலாம் பாருங்க, எது எடுத்தாலும் 200 ரூபாய். நல்லா இருக்குல்ல? कैसे दिए चप्पल? 200 रुपये का 200 ரூபாய். இது 4 நாளில் பிஞ்சிரும். கூட்டம் பயங்கரம் இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு தடவை என் பேத்தியோட கழுத்துலேருந்து செயின் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்தாலும் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. கூட்டம் எதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது. வாங்க நவுந்து வந்துடலாம். எது எடுத்தாலும் 200 ரூபாவா. இங்கே வந்து அழகழகு ட்ரெஸ்ஸாக இருக்குது. லெகின்ஸ் காட்டன் ட்ரெஸ் 400 ரூபாவா. இந்த கையில் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறது எது எடுத்தாலும் 400 ரூபா. பேண்ட், துப்பட்டா, ஷால் எல்லாமே. பேக்கெட்டில் பணம் மட்டும்தான் இருந்தால் போதும், எதையும் வாங்கிடலாம். நம்ம பணம் இருந்தாலும் வாங்க முடியாத ஒன்று இருக்குது, அன்பு. அந்த அன்பை மட்டும் வந்து பணம் கோடி ரூபா இருந்தாலும் வாங்க முடியாது. இவங்கள்ட்ட எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பணம் வருது? இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறாங்க. நான் ஒரு செருப்பு வாங்கணும்னு நினைக்கிறேன். பல வருஷமாக காத்திருக்கேன். டிமார்ட்டுக்கு போனால் செருப்பு 500 ரூபாய்க்கு கீழே இல்லை. 350 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா. ஒரு செருப்பை வாங்கிட்டு போகலாம். ஆனால் நமக்கு இப்படி இருக்குது. என்ன செய்ய? இது பாருங்கள், கல்யாணத்துக்கு பார்ட்டிக்கெலாம் போடுற ட்ரெஸ்ஸு. இங்கே அழகழகாக இருக்குது ட்ரெஸ். பொம்மைக்கு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். கல்யாண பொண்ணுக்கு போடுற ட்ரெஸ் இதெல்லாம். என் சின்ன பையன் கல்யாணம் வந்தால் கண்டிப்பாக கல்யாண பொண்ணுக்கும் என் மருமகளுக்கும் என் பேத்திக்கும் இதே மாதிரி சூப்பர் ட்ரெஸ் எடுப்பேன். அதுக்கு நீங்கள் கிருபை பண்ணணும், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் நான் இதெல்லாம் வாங்க முடியும், இதெல்லாம் சாதிக்க முடியும். அழகாக இருக்கல, 3 பேர் அழகாக நிற்காங்களே. எல்லாம் என்னமோ வாங்குறாங்க. நான் செருப்பை தேடி லோன்னு வாங்குகிறேன். அந்த பக்கம் இருந்தால் நிறைய விலை இருக்குது. 200 ரூபாய் செருப்பு 4 நாளாக பிஞ்சிரும். நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக செருப்பு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஷார்ட்கட்டில் ஒரு சந்து கொடியாக வந்தாச்சு. சுற்றி போனால் ரொம்ப டைம் ஆகும். அழகான குழந்தை நிற்கிது இங்கே. அவங்க அம்மா எங்கன்னு தெரியல. கோனாச்சா தும்சாய்க்கா? குழந்தை எங்கேயும் மிஸ்ஸிங்காக வரக்கூடாதுல்ல. கோனாச்சா தும்சாய்னா மராட்டியில் இது உங்கள் குழந்தையா? இது பாருங்கள், 200 ரூபா, 200 ரூபா, 200 ரூபா, 200 ரூபா, 350 ரூபா, 350 ரூபா. துணி நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது 350 ரூபா. இந்த ஷாப்பிங்க்கு வந்தால் அம்மா மாரெல்லாம் பிஸி ஆயிடுவாங்க. இந்த குழந்தைங்கள வச்சுட்டு அந்த கணவர் படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். முந்தி நானும் என் மருமகளும் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். என் பேத்தியாவை எங்கள் பையன் கையில் கொடுத்துருவோம். எங்கள் பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். வாங்க எங்கள் கூட ஷாப்பிங்க்கு ஒரு நாள் எங்கள் பையனுக்கு பயங்கர பயம். நான் வரலடா சாமின்னு சொல்லிடுவார். ஆனால் பேத்தியா கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுவாள். இப்போ என் பிள்ளை நல்ல பிள்ளையாக ஆகிட்டா. இங்கே நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இங்கெல்லாம் 500, 600, 700 ரூபாவா. இதுக்கு நான் டிமார்ட்லேயே பார்த்து வாங்கியிருக்கலாம். பயங்கர விலை அதிகம். இன்றைக்கி பரவாயில்ல, நான் கூட்டம் வந்து அவ்வளோ இல்லைன்னா ஒருத்தரை ஒடிச்சு அந்த பக்கம் ரொம்ப கூட்டம் இருந்தது. நான் இந்த பக்கமாக நவுண்டு அப்படியே வந்துட்டேன். அழகழகு கழுத்துக்கு போடுற மாலையை பாருங்கள். ட்ரெஸ்லாம் பாருங்கள், அப்படியே கண்ணை பறிக்குது. ஜகுன்னு திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு செப்பல் கடை இருக்குது. இங்கே பார்க்கலாம், விலை கேட்கலாம். நான் கொஞ்சம் ஷூ டைப் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செப்பல் போட்டு நான் நடந்து ஓடி வரும்போது கால்லெல்லாம் பயங்கர அடிப்படுது. ஷூ டைப்னால் காலில் அடிப்படாது. காலெலாம் அடிபட்டு பயங்கர கால் வலி. இந்த மாதிரி கொஞ்சம் ஷூ டைப் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன். हाँ भाई, वो रेड वाला शू कितने का है? 400 का। நல்லா இருக்கு. ஆனால் 400 ரூபாய் சொல்கிறாரு.
ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 400 ரூபாய் கொடுத்து வாங்குவோமான்னு யோசனையாக இருக்குது. ओ भाई इसमें कम होएगा क्या? 400 कर देंगे। हाँ 400 में आ जाएगा 400। तो पहले भी 400 ही बोले ना। 370 दे देना। नहीं जाओ ठीक से लगाओ। कितने में दोगे? क्या लगा? बोलो कितने में दोगे? अंकल मध्ये नाही वर 350 कम नहीं करेंगे। அப்பா குறைக்க சொன்னாங்க. 300 ரூபாய் கேட்குறோம், 350 ரூபா சொல்கிறாரு. வாங்க முன்ன போய் பார்க்கலாம். இந்த செப்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர கொஞ்சம் கால்லலாம் அடிப்படுது. 400 ரூபான்னா நான் டிமார்ட்லேயே வாங்கியிருக்க மாட்டேன். அழகழகாக பெண் குழந்தைங்களுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸு என் பேத்தியாளுக்கு போட்டால் அப்படி நச்சுன்னு இருக்கும். ஹேண்ட் பேக்கு மேட்செல்லாம் குட்டியாக இருக்குது. இது பாருங்க சூப்பராக இருக்கா. இது வந்து அந்த 10 வயசு 15 வயசு பிள்ளைங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸு. ஏய் சொர்க்கமே என்றாலும் அது எங்கள் ஊர் மும்பையை போல ஆகுமா. சாரி பாருங்க, சாரி அப்படியே கண்ணை பறிக்குது. நம்ம அது கட்டுறதில்ல, அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். இந்த ஒரு பேக் வாங்கியிருக்கேன், 100 ரூபா சொல்கிறாங்க. டிஃபின் எதுவும் கொண்டு போகலாம். இது 2 பேக் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கு. இது 100 ரூபா, இது 100 ரூபா. டெய்லி டிஃபின் கொண்டு போகிறதுக்கு அதெல்லாம் 200 ரூபா. ஏதோ தேனா கம் கரோ குறைக்கவே மாட்டேங்கிறாரு. 200 ரூபாய்க்கு அது 100 ரூபா, இது 100 ரூபா. 200 ரூபாய்க்கு 2 பை. பரவாயில்ல, ஓகே. டிமார்ட்லாம் விலை அதிகம். வேலைக்கு போகிறதுக்கு பேக் எல்லாம் பிஞ்சிட்டு எல்லாமே தச்சு அதுவும் வேஸ்ட் ஆகிட்டு. அது ஒரு பேக் வாங்கிட்டு தரலாம்னு நினைக்கிறேன். பேக் कितने का ये? 200 का मैडम। இதுதான் எது எடுத்தாலும் 200 ரூபாவா. और ये कैसे? 200 का। எது எடுத்தாலும் 200, எது எடுத்தாலும் 200, எது எடுத்தாலும் 200. ஜரா ये ஓப்பன் करके दिखाओ. எனக்கு எப்பவும் பிளாக் தான் பிடிக்கும். சரி பரவாயில்ல, நான் இங்கே நினச்ச அளவுக்கு பட்ஜெட்டில் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். 200 ரூபானா நல்லா இருக்குல்ல. சரி இதே ஃபைனலாக வாங்கிடலாம். கரெக்டாக சொல்லுங்கள். 200 ரூபாய்க்கு 1 ரூபா குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பெண்கள்லாம் குப்பை மாதிரி அழுறாங்க. 550 நான் தான் வருஷத்துக்கு ஒன்று 2 வருஷத்துக்கு ஒன்று மாற்றுவேன். இங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு பேக் மாற்றுவாங்க. கூட்டத்தை பாருங்கள், இப்படி இருக்குது கூட்டம். மின்னெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட பணம் இல்லை, டைம் இல்லை. வாங்க நம்ம போய் அந்த செருப்புக்காரர்கிட்ட போய் பலபடி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். 350 ரூபா சொன்னார், 300 ரூபா கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். வாங்க. இது 200 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நான் ஓடுற ஓட்டத்துக்கு கிழிஞ்சிரும். அது நான் அங்கே பார்த்தது கீயாது வேண்டாம். 200 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். எது எடுத்தாலும் 200 ரூபாவா. இன்றைக்கி என்ன எது எடுத்தாலும் 200, எது எடுத்தாலும் 200 காது கொள்ளுது. 150, 100 அதையும் இல்லை. நீங்கள் வாசியிலேருந்து என் வீடியோ ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை வாங்க. நம்ம பட்ஜெட்டில் எல்லாமே கிடச்சிரும். என் தங்க பிள்ளை என்ன ஷாப்பிங் பண்ண வந்திருக்காரு. இப்போ நமக்கு டீ கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். நம்ம செப்பல் கடை அங்கே தான் இருக்குது. ஓகே, எம்மாடி நடுவழியில் வந்துட்டேன். ஆட்டோ கார்கார அண்ணாச்சியில் எனக்கு கொண்டு போடுவார். உரமா வாங்க. ஒரு கார்காரனை திட்டிட்டு போயிட்டாரு. ஆமாம், திட்டுட்டு அவருக்கு ஒரு வேலை என்ன. உலகமே நம்மளை திட்டுதுன்னு நினச்சா நம்ம வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையை, நம்ம பிரயாணத்தை நம்ம போய்கிட்டே இருப்போம். ஓகே, அதான் குட்டி பிள்ளைங்களாம் இப்படி நிற்காங்க பாரு, சமத்தான் நிற்காங்க பாருங்க. இந்த கடைக்குள்ளலாம் நம்ம செருப்பாங்க போனால் சொத்தை தான் விற்கணும். அவ்வளோ விலை இருக்கும். சில ஒரு இடத்துல கூட்டமே இல்லை. சில இடத்துல என்னமோ புரியல, ஓசியில் அண்ணன் தானே கொடுக்க மாதிரி மக்கள் லாந்துறாங்க. நானும் இன்க்ளூடட் தான். மீண்டும் அவர் கடைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய கிராக்கி காட்டுறாரு. துஷா கொஞ்சம் கலர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது, பிங்க் இருக்குது, மரூன் இருக்குது. பிளாக் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. பிங்க்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பிங்க்கே எடுத்துக்கலாமா? ஓகே வாங்க போட்டு பார்த்துடலாமா. எம்மாடி காலுக்குள்ளே போயில மாட்டுக்கு. ட்ரெயினெல்லாம் இதே எடுத்தாச்சு. 350 ரூபா பேசி குறைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. கல்லூரி மங்க மாதிரி குறைக்கவே மாட்டேங்கிறாரு. கட் பண்ணியாச்சு. சரி மக்கா, நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கட்டாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கூட என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா பை பை, லவ் யூ, see you.